எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். அதாவது கார்பன் மற்றும் அதனுடைய சேர்மங்கள் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாப்டர் என்னன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். அதாவது கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு ரெண்டு பெரிய யூனிட் இருக்கு. அதில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு தனி சாப்டர். உயிர் வேதியியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாப்டர் இது. இதில் எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா கார்பன் ஒரு தனிமத்தை மட்டும் பத்தி பேசக்கூடிய இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட் பெர்சலிஸ் அப்படிங்கிறவர் தான் முதல் முறையா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றது. அதுக்கப்புறம் 19வது நூற்றாண்டுல இந்த கரிம வேதியியல்ங்கிற சாப்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த அறிவியல் வளர ஆரம்பிக்குது. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஓலர் அப்படிங்கிறவர் தான் முதல் முறையாக அம்மோனியம் சைனைடு அப்படிங்கிற ஒரு பொருள் இருந்து யூரியான் முதல் முறையா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன பண்றது பிரிச்செடுக்கிறார். இதுதான் வந்து கரிம வேதியியலோட தொடக்கமாக கருதப்படுது. கரிம வேதியியல் கார்பன்கிறது தனிம வரிசை அட்டவணையில் இருக்கக்கூடிய 118 தனிமங்கள் ஒரு தனிமம் மட்டும்தான். அப்ப இந்த தனிமத்தை பத்தி மட்டும் தனியா படிக்கிறதுக்கு ஒரு வேதியியல்ல ஒரு அறிவியல் பிரிவு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த கார்பனுடைய முக்கியத்துவம் அதில் விளங்குது. சரிங்களா? அப்போ கார்பனை பத்தி படிக்கும் போது கார்பனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும். முதல்ல கார்பன் 14வது தொகுதி. சரிங்களா? 14th குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட். 14வது தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான எலமெண்ட். இதோடைய அட்டாமிக் நம்பர் என்ன இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. இந்த 6 எப்படி எழுதிக்கலாம்னா 1s2 2s2 2p2 என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது இந்த 6 எலக்ட்ரான்கள் முதல் ஆர்பிட்டால 2 எலக்ட்ரானும் ரெண்டாவது ஆர்பிட்டால 4 எலக்ட்ரானும் இப்படி பிரிஞ்சிருக்கு. அப்ப இதோட ஸ்ட்ரக்சர் வரையணும் அப்படின்னா முதல் ஆர்பிட்டால பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ கார்பனுடைய மையப்பகுதியிலிருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் இங்க ஒரு எலக்ட்ரான் நுழைஞ்சிருக்கும், இங்க ஒரு எலக்ட்ரான் நுழைஞ்சிருக்கும். ரெண்டாவது ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 1 2 3 4. இதான் கார்பனுடைய வடிவம். அப்ப கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா முதல் ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான்கள் இருக்கு. சரி, ரெண்டாவது ஆர்பிட்டால் 8 எலக்ட்ரான்கள் இருந்தாலும் இனர்ட் காம்போசிஷன் போக முடியும், மந்த வாயுக்கள் அடையக்கூடிய ஒரு நிலையை போக முடியும். அப்ப கார்பனுக்கு வெளிவட்டத்துல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கா 4 தான் இருக்கு. இது 8 அடையணும் அப்படின்னா 4 எலக்ட்ரான்கள் உள்ள வாங்க முடியும், இல்லைன்னா 4 எலக்ட்ரான்கள் வெளியே அனுப்ப முடியும். அப்ப கார்பன் அப்படிங்கிற தனிமத்துடைய சிறப்பு பண்பு ஒரு வெர்சடைல் நேச்சர். உலகத்திலே அதிகப்படியான சேர்மங்கள் கார்பனுக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லா பொருட்களுமே கார்பனால் ஆனதுதான். எல்லா பொருட்களுமே கார்பனால் ஆனது. எந்த பொருளை எரிச்சாலும் நமக்கு மிஞ்சுறது கரிதான் மிஞ்சுது. எந்த ஒரு மரக்கட்டை எரிச்சாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் எரிச்சாலும் சரி, எந்த ஒரு பொருள் உயிரினம் எதை எரிச்சாலும் கடைசியில் கரிதான் மிஞ்சுது. அப்ப எல்லா தனிமங்களிலும் எல்லா பொருட்களிலும் கடைசி உயிர் வாழ்றதுக்கு எசென்சியலா இருக்கிறது அந்த கார்பன் தான். அப்ப இந்த கார்பன் பூமியில 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கி வச்சிருக்கு. காரணம் என்னன்னா இந்த நேச்சர் தான். அதாவது கார்பனுடைய வெளிவட்டத்துல இந்த 4 எலக்ட்ரான்களை ரிமூவ் பண்றதுக்கு அதிகப்படியான அயனைசேஷன் பவர் தேவைப்படும். அதனால கார்பன்ல இந்த வெளியே இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்களை வெளியே தள்ளுறது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். அதே மாதிரி சப்போஸ் இது 8 எலக்ட்ரான்கள் வேணும்னு 4 எலக்ட்ரான்களை உள்ள எடுத்து வைக்கவும் முடியாது. ஏன்னா நடுவில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டானுக்கு வெளிவட்டத்துல இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்கள் ஈர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் அதுக்கு வந்து ஆற்றல் இருக்கு. அதனால என்ன பண்ண முடியாது, இன்னொரு 4 எலக்ட்ரான்கள் இழுத்து வைக்கிறதுக்கு அந்த நியூட்ரான் அந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய புரோட்டான்கள் உட்கரு பகுதியில சக்தி கிடையாது, வலிமை இல்லாத நிலைமை ஏற்படும். அப்ப கார்பன் இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கன்னா கேட்டனேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது தன் சகப்பிணைப்புல ஈடுபடுது. சகப்பிணைப்பு அப்படின்னா இந்த கார்பனோட என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியே 4 கார்பன் அணுக்கள் என்ன பண்ணா சகப்பிணைப்புல இப்படி இணைய முடியும். அப்ப கார்பனுடைய இணைதிறன் என்னவா இருக்கு அப்படின்னா கார்பனுடைய இணைதிறன் 4 இருக்கு. அதாவது வேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். கடைசி வட்டத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 எலக்ட்ரான்கள் தான் கார்பனுடைய வேலன்சிக்கு எக்ஸாம்பிள். சரி, அப்ப 4 எலக்ட்ரான்கள் இருக்கு. அப்ப இந்த தன் சகப்பிணைப்பு, அதாவது இந்த கேட்டனேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இந்த கார்பனுக்கு இருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா கார்பன் தன்னை மாதிரி கார்பன் அணுக்களுடன் இணைஞ்சி எவ்வளவு பெரிய சங்கிலி தொடர்லனாலும் சேர்மங்களை உருவாக்க கார்பனுக்கு முடியும். மற்ற எந்த எலமெண்ட்டுக்குமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த கேட்டனேஷன், தன் சகப்பிணைப்பு அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை தான். சரிங்களா? அப்ப இந்த கார்பனுங்கிறது இதான் கார்பனத்துல பேசிக்கான ஐடியாலஜி. இப்ப கார்பன் வந்து பூமியில எப்படி காணப்படுது? கார்பன்ங்கிறது பியூர் ஸ்டேட்ல எல்லா இடத்துலயுமே கரியா காணப்படுது, அது கார்பன் தான். சரி, அப்ப சுகர்லயும் கார்பன் இருக்கு, ஒரு மரக்கட்டிலையும் கார்பன் இருக்கு, எல்லா இடத்துலயுமே கார்பன் இருக்கு. அப்ப கார்பன் பூமியில என்ன வடிவங்கள்ல கிடைக்குதுன்னா அல்லோட்ரோப்ஸ் சொல்லுவோம், அதாவது புறவேற்று வடிவம். புறவேற்றுமை வடிவமா தான் கார்பன் நம்ம பார்க்க முடியும். பியூர் ஸ்டேட் தூய்மையான கார்பன்னா 2 ஸ்டேட்ல மட்டும்தான் கிடைக்குது. அது வைரம் கிராஃபைட் மட்டும்தான் கார்பனுடைய தூய்மையான புறவேற்றுமை வடிவத்துக்கு எடுத்துக்காட்டு. மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வடிவங்களையும் கார்பன் காணப்படுது. அப்ப இந்த கார்பனுடைய அல்லோட்ரோப்ஸ் வந்துட்டு 2 விதமா பிரிச்சுக்கிறோம் முதல்ல. அதுக்கப்புறம் இப்போ கடைசியா தான் என்ன பண்ணிருந்தா 3வது ஒரு வெரைட்டியா என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. முதல்ல பிரிச்சப்பட்டது 2 விஷயம் தான். ஒண்ணு என்னன்னா கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்.
கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா படிக வடிவம் உள்ள கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம். ரெண்டாவது அமார்பஸ் ஸ்ட்ரக்சர். அமார்பஸ் அப்படின்னா மாறக்கூடியது, அதாவது படிக வடிவமே அதுக்கு கிடையாது அந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு ரெண்டு மட்டும் தான் இருந்தது. மூணாவது கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபில்லரின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? இந்த ஃபில்லரின் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பக்மினிஸ்டர் ஃபில்லரின் சொல்லுவோம். இதுவும் கார்பனுடைய ஒரு புறவேற்றுமை வடிவத்துக்கு எடுத்துக்காட்டுறோம். அப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர், படிக வடிவம் உள்ள கார்பனுடைய புறவேற்றுமை வடிவத்துக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா முதல்ல இருக்கிறது டைமண்ட் இருக்கு, ரெண்டாவது இருக்கிறது கிராஃபைட் இருக்கு. அப்போ கிராஃபைட் அண்ட் டைமண்ட் இது ரெண்டுமே கார்பனுடைய பர்ஃபெக்ட் புறவேற்றுமை வடிவத்துக்கு பியோர் ஸ்டேட், தூய்மையான கார்பனுடைய அணுவை வந்து நீங்க பார்க்கணும்னா டைமண்ட்லையும் கிராஃபைட்லையும் மட்டும் தான் பார்க்க முடியும். ரெண்டாவது அமார்பஸ் ஸ்ட்ரக்சர், இதுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா ரோட்ல கூட கிடைக்கிற ஒரு கறி துண்டு எடுத்து பார்க்குறோம், இதுக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோக் நம்ம எரிக்கக்கூடிய கறிகளா இருக்கலாம், இல்லைன்னா நிலக்கரி சொல்றோம் பெட் கோக்கா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான கறி இருந்தால் எல்லாமே என்னத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அமார்பஸ், படிக வடிவம் இல்லாத கார்பனுடைய ஒரு புறவேற்றுமை வடிவத்துக்கு எடுத்துக்காட்டு. கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஃபுல்லரின் ஸ்ட்ரக்சருங்கிறது. C60 அப்படின்ற ஒரு ஃபுல்லரின் இருக்கு, கார்பனுடைய ஒரு புறவேற்றுமை வடிவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அப்ப இந்த மூணு விஷயத்தை பத்தி பார்த்தோம்னா கார்பனுடைய அல்லோட்ரோப்ஸ் என்ன இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்கிட முடியும். அப்ப முதல்ல நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா கிறிஸ்டலின் நேச்சரை பத்தி பார்க்கணும். கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர், படிக வடிவம் உள்ள கார்பனின் புறவேற்றுமை வடிவத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்கணும். இப்போ முதல்ல நம்ம எடுத்துக்கிறது டைமண்ட், வைரம். டைமண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு கிறிஸ்டலின் ஒரு படிக வடிவம் இருக்கு இந்த கார்பனுடைய வடிவத்துக்கு. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், கார்பனுடைய இணைதிறன்கிறது 4, ஸோ வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் 4 எலக்ட்ரான்கள் இருக்கு. இந்த 4 எலக்ட்ரான்களுமே 4 கார்பன் அணுக்களுடன் சகப்பிணைப்புல, அதாவது கோவேலன்ட் பாண்ட் சொல்லக்கூடிய சகப்பிணைப்புல ஈடுபடுது. அப்ப ஈடுபடும் போது இந்த 4 கார்பனும் வெளியே இருக்கக்கூடிய இணைதிறன் எலக்ட்ரான்கள் இணையறதுனால இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் டைமண்ட். 4 கார்பன் அணுக்களுடன் இந்த கார்பன் சகப்பிணைப்பை ஏற்படுத்தும், பியோர் ஸ்டேட். அப்ப வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்களுமே பிணைப்புல இருக்கு, வலிமையான ஒரு வடிவத்தை கொடுத்துருக்கு. இந்த கார்பன்ல இருந்து இந்த வடிவத்துக்கு பேர் தான் டைமண்ட்னு பேர். சரிங்களா? இதே மாதிரி தான் கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர். அப்ப வைரத்துடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்பாங்க, டெட்ராலிட்டரல் சொல்லுவோம். சரிங்களா? டெட்ராலிட்டரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அதாவது நான்முகி வடிவத்தில் இருக்கு, நான்முகி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. இதோடைய 4 பகுதியிலையும் 4 கார்பன் இருக்கனால மீதி எலக்ட்ரான்கள் வினைதிறன் புரியாத எலக்ட்ரான்கள் வெளிவட்டத்துல கிடையாது. அதனால இந்த வைரமானது மின்சாரத்தை கடத்தாது. வெளிவட்டத்துல வேலன்ஸ் எலக்ட்ரான் இருந்தா மட்டும்தான், எஞ்சி எலக்ட்ரான்கள் இருந்தா மட்டும்தான் மின்சாரத்தை கடத்த முடியும். இந்த இடத்துல மின்சாரத்தை கடத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது டைமண்டுக்கு அப்புறம் கிராஃபைட் ஸ்ட்ரக்சர். கிராஃபைட்டோடைய வடிவம் எப்படி இருக்கு? இதே மாதிரி தான், பட் இந்த இடத்துல என்ன கார்பனை சுத்தி 4 எலக்ட்ரான்கள் இருக்கு. இந்த 4 எலக்ட்ரான்கள்ல 3 இடத்துல மட்டும் கார்பன் இணையுது, இந்த ஒரு எலக்ட்ரான்கள் அப்படியே என்ன இருக்கு இருக்கிறது. இதுல இருந்து எந்த இணைப்பும் கிடையாது. இந்த கார்பனை பார்த்தீங்கன்னா இதை சுத்தி 4 எலக்ட்ரான்கள் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா 3 கார்பன் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இதோடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதான் ஒரு கார்பன் வச்சுக்கோமா, இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 எலக்ட்ரான்கள் இணைஞ்சிருக்கும். அடுத்து இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்கள் இணைஞ்சிருக்கு, 1 2 3. அப்புறம் இந்த எலக்ட்ரான் பார்த்தோம்னா 1, இது பார்த்து 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இந்த இடத்துல அப்படி வரையணும், புரியணுங்கிறதுக்காண்டி சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காண்டி தெரியும். வரையும் போது இது என்ன ஷேப்புக்கு மாறுதுன்னா இந்த மாதிரி ஒரு அருங்கோண வடிவத்தில் காணப்படுது. சரிங்களா? ஹெக்ஸாகோனல் செக்ஷன்ல இருக்கு, அதாவது கிராஃபைட் அருங்கோண வடிவத்தில் இருக்கு. அப்போ இந்த கார்பன் அணுவோட சுத்தி வெளிவட்டத்துல 3 எலக்ட்ரான் இணைஞ்சிருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் வேலன்ஸா இருக்கு. இந்த எலக்ட்ரான்கள் மின்சாரத்தை நல்லா கடத்தும். அப்போ கார்பனுடைய ஒரு புறவேற்றுமை வடிவத்துல டைமண்ட் மின்சாரத்தை கடத்தாது. கிராஃபைட் பாத்தீங்கன்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நன்கு மின்சாரத்தை கடத்துது. காரணம் என்னன்னா இந்த கார்பனை சுத்தி இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான்கள் மட்டும் தான் இணைப்புல இருக்கு, ஒரு எலக்ட்ரான்கள் இணைப்புல கிடையாது. அப்ப இதெல்லாம் இதோடைய கிராஃபைட் அண்ட் டைமண்ட் கார்பனுடைய கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துக்காட்டு. அமார்பஸ் ஸ்ட்ரக்சர், அமார்பஸ் ஸ்ட்ரக்சர்னா படிக வடிவம் இல்லாத, அதாவது படிக்க முடியாது. அப்ப அமார்பஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருக்கா, அதை வரைஞ்சு போட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கரிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வரைய முடியுமா? நம்ம அடுப்புல யூஸ் பண்ணக்கூடிய கறிகளுக்கு, மூட்டப்பட்ட கறிகளுக்கு இதுக்கெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்குமான்னு கேட்டா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வடிவம் கிடையாது. அப்ப அதை பத்தி நம்ம அதுல படிக்க முடியாது. அந்த அமார்பஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கார்பன் தான் என்னன்னா எரிபொருளா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா காற்றில் மிக விரைவாக எளிதில் வினைபுரியக்கூடியது இந்த அமார்பஸ் ஸ்ட்ரக்சர் உள்ளது. அதனால அதை பத்தி அதிகமா படிக்கணும் அவசியம் இல்லை. மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபுல்லரின் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஃபுல்லரின், பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லரிங்கிறத டிசைன் பண்றது. ஒண்ணுமே கிடையாது, ஒரு சாதாரண ஒரு ஃபுட்பால் மாதிரி எடுத்துக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 60 கார்பன் அணுக்கள், ஒரு 60 கார்பன் அணுக்கள் இதுக்குள்ள செல்ஃப் லிங்கிங் பண்ணி இது என்ன ஆயிருக்குன்னா ஒரு புது சேர்மமா என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஃபுல்லரின் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப இதுல மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா 60 கார்பன் அணுக்கள் இதுல இணைஞ்சிருக்கு. சரிங்களா? 60 கார்பன் அணுக்கள் இணைஞ்சிருக்கு. மொத்தமா இதோட ஃபேசஸ் பாத்தீங்க அப்படின்னா 32 ஃபேசஸ் இருக்கும்.
சரிங்களா. 32 ஃபேஸஸ் இருக்கு. இந்த 32 ஃபேஸஸ்ல ஹெக்ஸகனல் ஃபேஸஸ் இருக்கு அண்ட் பென்டகனல் ஃபேஸஸ். அதாவது அருங்கோண வடிவம் இருக்கு, ஐங்கோண வடிவம் இருக்கு. சரிங்களா. அருங்கோண வடிவம் எத்தனை இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 20 ஃபேஸஸ் இருக்கு. ஐங்கோண வடிவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபேஸ். 20 12 வச்சாச்சு 32 ஃபேஸஸ் இருக்கு. 60 கார்பன் அட்டம் இருக்கு. இந்த ஃபுல்லரின் பாத்தீங்க அப்படின்னா மின்சாரத்தை நன்றாக கடத்தக்கூடிய அதிவேகமாக மின்சாரத்தை கடத்தக்கூடியது. இதெல்லாம் கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்களுக்கு எடுத்துக்காட்டு. பிற்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள் அந்த ஃபுல்லரினுக்கு அப்புறமாக பிற சேர்மங்கள், அதாவது ஃபுல்லரின் வச்சு நிறைய பக்மைனிஸ்டர் ஃபுல்லரின் மாதிரி நிறைய டெவலப் ஆச்சு. ஆக்சுவலா அந்த ஃபுல்லரின் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்துட்டு அதை உருவாக்குனது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்மாலி மற்றும் ராபர்ட் கால் 2 தான் உருவாக்கியிருப்பாங்க. இது வந்துட்டு இந்த பக்மினிஸ்டர் அப்படிங்கிறவருடைய ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் மாதிரியே இது இருக்கிறதுனால இதை செல்லமா பக்கிபால்னு கூப்பிட்டுருப்பாங்க. சரிங்களா. அதே மாதிரி டைமண்ட் பார்த்தோம், கிராஃபைட் பார்த்தோம். இந்த கிராஃபைட்ல இல்லாத இன்னொரு பண்பு இந்த டைமண்டுக்கு இருக்கு என்னன்னா கடினத்தன்மை. கடினத்தன்மை காரணம் கிராஃபைட்டுடைய அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ், வாண்டர்வால்ஸ் விசை கம்மியாக இருக்கிறதுனால இந்த விசையினாலதான் கிராஃபைட் வந்து என்ன ஆயிருதுன்னா நொறுங்கும் தன்மையுடைய பொருளா இருக்கு. லூப்ரிகண்டா யூஸ் பண்றது கிராஃபைட் யூஸ் பண்றோம். இந்த ஒரு கார்பன் அணு இன்னொரு கார்பன் அணு எக்ஸ்ட்ரா இணைஞ்சிருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால வைரம் உலகத்திலே மிக கடுமையான ஒரு பொருளாக இருக்கு. நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது என்னன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் பத்தி பார்க்கணும். அதாவது ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னா பேர்லயே இருக்கு ஹைட்ரஜன். சரிங்களா. ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் ரெண்டும் இணைஞ்சு உருவாகக்கூடிய சேர்மங்கள் தான் ஹைட்ரோ கார்பன் சொல்றோம். சரிங்களா. அப்ப இந்த ஹைட்ரோ கார்பன்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 விதமா பிரிக்கலாம். சரிங்களா. ஆக்சுவலா அதை பிரிச்சோம் அப்படின்னா முதல் சேர்மம் வந்துட்டு என்னன்னா சேச்சுரேட்டட், அதாவது சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ். சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் அதாவது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள். மீதி ரெண்டுமே என்னன்னா அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள். நம்முடைய வீட்டிலே பார்த்திருக்கீங்க அப்படின்னா பழைய காலத்துலலாம் வந்துட்டு அடுப்புல வந்துட்டு எரிக்கும் போது அந்த மரத்தூள்கள் வந்து வச்சு எரிக்கிற போது இல்ல விறகு கட்டி வச்சு எரிக்கும் போது இந்த பாத்திரங்களுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கரிபடி. இதே இது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோலியம் கேஸ் இதில் வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது பாத்திரத்துடைய அடிப்பகுதியில் எங்கேயும் என்ன பண்றது கிடையாதுன்னா கரி பிடிக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா இந்த நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் எப்பவுமே என்ன ஆகாதுன்னா புகைந்து எரியாது. சரிங்களா. அதாவது சூட்டி ஃபிளேம்ஸ் உருவாக்காது. இந்த அன்சாச்சுரேட்டட் அதாவது செறிவுறாத இல்லை நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள் எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா எரியும் போது ஒரு விதமான புகையை வெளியேற்றும் சூட்டி ஃபிளேம்ஸ் வச்சு. அப்போ இதை வச்சு என்ன பண்ணிடலாம்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் என்ன, அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் என்னன்னு பிரிக்கலாம். சரிங்களா. அப்போ சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் அதாவது ஏகப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் சேம இருக்கிறதுனால இந்த கார்பனுக்கு ஒவ்வொரு தனிமங்களுக்கும் ஒவ்வொரு சேர்மங்களுக்கும் தனித்தனி பேர் வந்து சூட்டுறது கஷ்டமான விஷயம். அதனால ஐயூபேக் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு பேர் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி என்ன பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னா இந்த சேர்மங்களுக்கு தனித்தனியாக பேர் வைக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம். அப்போ ஒரு வரிசை முறையில பேர் வைக்கிற ஒரு மெத்தடாலஜி அறிமுகப்படுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா அல்கேன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா. அதோட ஒட்டி எப்படி முடியுதுன்னா ஏன் அப்படின்ட்டு முடிகிற மாதிரி இருக்கு அல்கேன். ரெண்டாவது அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். இதுல இருக்கக்கூடியது என்னன்னா அல்கீன்கள், அல்கீன் அண்ட் அல்கைன்கள். சரிங்களா. அல்கைன்ஸ். அப்ப இது வந்து ஈன்னு முடியணும், இது வந்து ஐன்னு முடியும். இப்போ தமிழ் எழுதணும் அப்படின்னா இந்த ஆல்கைன்களோட சேர்மங்களை முடிக்கும் போது ஏன்னு முடிக்கணும், ஆல்கீனோட சேர்மங்களை முடிக்கும் போது ஈன்னு முடிக்கணும், ஆல்கைனோட சேர்மங்களை முடிக்கும் போது ஐன் அப்படின்னு முடிக்கணும் அப்படிங்கிறது ஐயூபேக் சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்னது சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்கள்? இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கார்பனுடைய சிங்கிள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை சுத்தி வெளிவட்டத்துல மீதி 3 எலக்ட்ரான்களுக்கு ஹைட்ரஜன் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆல்கேன்கள் சொல்றோம். கார்பன் கிடையில ஒற்றை பிணைப்பு இருந்துச்சுன்னா ஆல்கேன்கள். இது கார்பன் கிடையில இரட்டை பிணைப்பு டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா மீதி வெளியே என்ன இருக்கும் 2 எலக்ட்ரான்கள் இணையறதுக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கும். இதுக்கு பேர் ஆல்கீன்கள்னு பேரு. அடுத்தது 3வது இருக்குன்னா கார்பனுக்கும் இடையே 3 பிணைப்பு இருந்துச்சு அப்படின்னா வெளியே ஒரே ஒரு கார்பன் இணையறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கார்பனுடைய இணைதிறன்கிறதே மொத்தமே 4 தான். 3 எலக்ட்ரான்கள் கார்பன் கூட ஷேர் பண்ணதுனால என்ன பண்ண முடியாது, வெளிவட்டத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான்கள் மட்டும் தான் பாக்கி இருக்கும். அப்போ இந்த கெமிஸ்ட்ரி ஃபுல்லுமே டெவலப் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீக் பகுதிகளையும் சரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் யூஸ் பண்ணனால இந்த கெமிஸ்ட்ரி அந்த ஆல்கேன்கள் அப்படிங்கிறதுக்கு இது என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா இதுக்கு பேர் வந்து பாரஃபின் அப்படின்னு பேர். சரிங்களா. ஆல்கேன் அப்படின்னா பாரஃபின் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்கீன்கள் அப்படின்னா ஒலிஃபீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்ப இதுல வந்து இந்த கார்பனுடைய பேர் போடுறதுக்குள்ள மெத்தடாலஜி இந்த கார்பனுடைய சேர்மங்களுக்கு பேர் வைக்கிறது. சப்போஸ் அது வந்து ஒரு ஆல்கைன் சேர்மமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு கார்பனுடைய வெளியே இருக்கக்கூடிய ஒரு கார்பன் இருக்கு, வெளியே வந்துட்டு 4 ஹைட்ரஜன் இந்த மாதிரி இணைஞ்சிருக்கு. சரிங்களா. ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன் இருக்கலாம். இதுக்கு ஹைட்ரோ கார்பன் சேர்மம். ஒரு கார்பன் இருக்கு, நமக்கு தெரியும் ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மெத் அப்படின்னு சவுண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மெத்து, எத்து, ப்ரொப்பு, பியூட்டு, பென்ட் அப்படின்னு என்ன சொல்லலாம், கார்பனுடைய அமைப்பு வச்சு சொல்லலாம். 1 இருந்துச்சுன்னா மெத்து,
2 இருந்துச்சுன்னா எத்து, 3னா ப்ரோப், 4 அப்படின்னா பியூட், 5னா பென்ட், 6னா ஹெக்ஸ்ன்னு இருக்கும். இந்த கார்பனுடைய சேர்மங்கள் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வச்சு மீத்தேன், ஈத்து, ப்ரோப்பு, பியூட்டு, பென்ட் என்ன பண்ணலாம் நம்மளால சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல கார்பன் ஒரே ஒரு கார்பன் இருக்காங்க, நம்ம என்ன பண்றோம், அதுக்கு பேர் வந்து மெத்துன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது சிங்கிள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, அப்படிதானே? இந்த கார்பன் என்ன இருக்குன்னா சிங்கிள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு சிங்கிள் பாண்ட்ல இருந்துச்சு, அது பேர் ஆல்கேன்னு பேரு. அப்போ எப்படி முடிக்கணும்னா ஏன்னு முடிக்கணும். அப்போ மீத் பிளஸ் ஏன்னு என்ன சொல்றோம்னா இதுக்கு பேர் என்ன சொல்றோம், அந்த காம்பவுண்டுக்கு பேரு மீத்தேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது எழுதும்போது எப்படி எழுதுறோம்னா கார்பன் H4, ஒரு கார்பனுக்கு 4 ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ CH4 எழுதுறோம். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதணும், அந்த ஆல்கைன் சேர்மங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ அதுக்கு அடுத்து அகைன் எக்ஸாம்பிள் எழுதுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2 கார்பன் இருக்கு, இந்த 2 கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு, சரிங்களா? டபுள் பாண்ட் கனெக்ட் ஆயிருக்கும் போது வெளியே இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் மட்டும் தான் இணைய முடியும். ஏன்னா கார்பனுடைய இணைதிறன் கூட்டில் என்ன இருக்கு, 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 2 எலக்ட்ரான் நீங்க சப்ஸ்டிட் பண்ணா இங்க ஒன்று 4 எலக்ட்ரான்கள் தான் இணைய முடியும். இந்த கார்பனுடைய அமைப்பு பேர் தான் C2, ஹைட்ரஜன் 4 இருக்கு, C2H4னு பேரு. இதுக்கு பேர் விடுற முறை அப்படிதான். 2 கார்பன் இருக்கான்னு சொல்றோம் எத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், எத்துன்னு சொல்லியாச்சு. இங்க நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா என்னது ஏன், டபுள் பாண்ட்னா ஈன், ட்ரிபிள் பாண்ட்னா ஐன். அப்போ இதுக்கு பேர் என்னதுன்னா டபுள் பாண்ட் இருக்கல ஈன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சேர்மத்துக்கு பேர் என்ன, ஈத்தீன். ஈத்தீன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், இதுக்கு பேர் சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சொல்லணும், இல்ல ஒரு ட்ரிபிள் பாண்ட்ல உள்ள ஒரு சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு சொன்னோம் அப்படின்னா, இப்போ கார்பன் இருக்கு, இன்னொரு கார்பனோட என்ன பண்ணிருக்கேன் இந்த மாதிரி இணைஞ்சிருக்கு. இப்போ வெளிவட்டத்தில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்க முடியும், இங்கேயும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்க முடியும். அப்போ இந்த கார்பனுடைய கார்பனுக்கு பேர் எழுதுங்க அப்படின்னா C2 இருக்கு, H2 இருக்கு, சரிங்களா? C2H2. அப்போ இதுக்கு பேர் என்னன்னா 2 கார்பன் இருக்கனால எத்து போட்டாச்சு. இங்க ட்ரிபிள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, சிங்கிள் பாண்ட்னா ஏ, ட்ரிபிள் பாண்ட்னா ஈன், ட்ரிபிள் பாண்ட்னா என்ன வந்துடும், ஐன் வந்துடும். சிங்கிள் பாண்ட்னா ஏன், ஈன் இங்க என்ன சொல்லணும் ஐன் தான் சொல்லணும், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல EY, இப்போ இந்த இடத்துல இதுக்கு பேர் என்ன ஈத்தைன்னு பேர். அப்புறம் சாதாரணமா கார்பனுடைய சேர்மங்களுக்கு பேரிடுறதுக்கு ஐயூபேக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மெத்தடாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அடுத்தது நம்ம இதுல முக்கியமாக ஹைட்ரோ கார்பன்ஸ் படிக்கும் போது தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா ஹோமோலாகஸ் சீரிஸ் சொல்லுவோம், அதாவது படிவரிசைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஹோமோலாகஸ் சீரிஸ் சொல்லுவோம், படிவரிசைகள். படிவரிசைனா என்னன்னா இப்ப கார்பனுடைய சேர்மங்கள் இத்தனை கணக்கான சேர்மங்கள், லட்சக்கணக்கான சேர்மங்கள் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அப்ப எத்தனை சேர்மங்கள் இருந்தா நம்மளுக்கு ஈஸியா பேர் வைக்க முடியும். நமக்கு தேவையானது கார்பனுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு பார்க்கணும், ரெண்டாவது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டாங்கிறத மட்டும் பார்த்து பேர் வச்சிடலாம். அப்போ ஒரு கார்பன் வந்துட்டு ஒரு 200 கார்பன் அணுக்கள் இந்த மாதிரி இணைஞ்சு ஒரு சேர்மம் உருவாயிருக்குன்னா வரிசையை நம்ம எண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு தான் ஹோமோலாகஸ் சீரிஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஹோமோலாகஸ் சீரிஸ் படிவரிசை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றோம்னா இந்த இடத்துல இந்த சேர்மம் இருக்கு, இதுக்கு அடுத்த சேர்மம் இப்படித்தான் இருக்கும், அப்படிதானே? இப்போ கார்பனுடைய வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கு, இந்த மாதிரி இணைஞ்சிருக்கு. இந்த காம்பவுண்டுக்கு நேம் என்னன்னா C2, இந்த இடத்துல 3 3 6 ஆச்சு, அப்போ H6, C2H6. இப்போ C2H6க்கு என்ன பேர் அப்படின்னா 2 கார்பன் இருக்கனால இதோட பேர் என்ன எத்து பிளஸ் சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன், அப்போ ஈத்தேன். இந்த காம்பவுண்ட் பேருக்கு ஈத்தேன். அடுத்தது இந்த காம்பவுண்ட் இந்த மாதிரி பேர் எழுதணும் அப்படின்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் போட்டிருக்கும், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், மேல ஒரு ஹைட்ரஜன் போட்டாச்சு. இதை சுத்தி உள்ள பகுதியில் ஃபுல்லா 4 ஹைட்ரஜன் கனெக்ட் பண்ணிருக்கும். கார்பனுடைய பேலன்ஸி 4ங்கிறத நம்ம மறக்க முடியாது. அதனால இந்த சேர்மத்துக்கு பேர் என்னன்னா கார்பன் 3 இருக்கு, ஹைட்ரஜன் இங்க ஒரு 3 6 7 1 8 ஆயிடுச்சு, அப்போ ஹைட்ரஜன் 8 இருக்கு. அப்போ C3H8. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மீத்து எத்து ப்ரோப். அப்போ 3 கார்பன் இருக்குன்னு என்ன பண்றோம், நம்ம ப்ரோப்பன் போடுறோம், சிங்கிள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா ஏன்னு போடுறோம். அப்போ ஈத்தேனுக்கு அடுத்த காம்பவுண்ட் பேர் ப்ரோப்பைன். அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸோட அடுத்தடுத்த சேர்மங்களை என்னால படம் வரையாமலே எளிதாக புரிஞ்சு கொள்ள முடியும். காரணம் என்னன்னா இங்க இருந்து இந்த சேர்மத்துக்கு இடையில ஒரு கார்பன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுவும் தான் வேறுபடுது. இதுக்கு பேர் தான் ஹோமோலாகஸ் சீரிஸ். அப்ப எனக்கு ஈத்தேன் ப்ரோப்பேன் எழுதியாச்சு. அடுத்தது பியூட்டேனோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும்னா இந்த வேரியேஷன் தான் அங்க இருக்கும். அப்போ பியூட்டேன் எழுதுங்க அப்படின்னா கார்பன்ல 1 கூடி இருக்கும், ஹைட்ரஜன்ல 2 கூடி இருக்கும். அப்போ 8ங்கிறது என்ன மாதிரி 10, அப்போ பியூட்டேன் கிடைச்சிருச்சு. சரி பென்டேன் எழுதுங்க அப்படின்னா கார்பன்ல அகைன் 1 கூட்டுறோம், ஹைட்ரஜன்ல 2 கூட்டுறோம், அப்போ 12. இதுதான் பென்டேனோட ஸ்ட்ரக்சர். அப்ப இதுதான் படிவரிசைங்கிறது சொல்ல வருது. ஒரு சேர்மத்துடைய ஒரு தொகுதியில அடுத்தடுத்த சேர்மங்கள் இந்த வினைச்செயல் தொகுதியில எந்த மாதிரியான அளவுல வேறுபடும்னா CH2 அப்படிங்கிற மாறிப்படும். அதாவது கார்பனோட அளவு 1, ஹைட்ரஜனோட அளவு 2ங்கிற மாதிரியான வேரியேஷன்ல இருக்கும். இதுதான் படிவரிசைங்கிறது நம்ம பேர் விடுறதுக்கு. அதாவது இந்த ஐயூபேக் நேம்ல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கார்பனுடைய இந்த படிவரிசை அடுத்தடுத்த சேர்மங்கள் இந்த கார்பன் ஹைட்ரஜன் 2 அப்படிங்கிற வேரியேஷன்ல வேறுபாடை காட்டும். இதுதான் அதோடைய முக்கியமான ஒரு பண்பு. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸோட சேர்மங்கள் அன்சாச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட் இருக்குன்னு பார்த்துருப்போம்.
இப்போ உதாரணத்துக்கு எழுதுறோம் அப்படின்னா இப்போ CH3CH2OH இதுக்கு பேர் என்னன்னா எத்தில் ஆல்கஹால் இல்லைன்னா எத்தனால்னு பேர். சரிங்களா? இது வந்து ஒரு ஆல்கஹால் சேர்மம். அதாவது ஆல்கஹால்னா குடிக்கக்கூடிய பொருட்கள்ல இந்த ஜீரண மருந்துகள்ல கலந்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஆல்கஹால் சேர்மமா இருக்கு. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் எழுதணும் அப்படின்னா இப்போ CH3COOH இதுக்கு பேர் அசிடிக் ஆசிட்னு பேர். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து CHO இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபார்மால்டிஹைடுன்னு பேர். சரிங்களா? இந்த இதில் எக்ஸாம்பிளுக்கு என்ன எழுதியிருக்கேன்னா எல்லாமே ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் உள்ள சேர்மங்கள் மட்டும்தான், ஹைட்ரோ கார்பன் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் இதில் பார்க்கும்போது இது ஆல்கஹாலா இருக்கு, இதை நான் ஆசிட்னு சொல்றேன், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட்ஸ்னு சொல்றோம். அப்போ ஹைட்ரோ கார்பன்களில் ஏகப்பட்ட சேர்மங்கள் இருக்கு. இதோட வினைச்செயல் தொகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காண்டி தான் நான் வேறுபடுத்தி காட்டியிருக்கேன். ஃபங்க்ஷனல் குரூப் தமிழ்ல அழகா சொல்லியிருக்கேன், வினைச்செயல் தொகுதி. அதாவது இந்த குரூப் வந்து ஆட் ஆகும்போது தான், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த OH அப்படிங்கிற அந்த குரூப் இருக்கும்போது இது ஆல்கஹாலா மாறிடுது. இங்கே COOH இருக்கும்போது இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பா மாறினாலும் இது பேர் அசிடிக் ஆசிட் மாறிடுது. இந்த CHO அப்படிங்கிறதுக்கான என்ன ஆல்டிஹைடா மாறி. அப்போ இந்த காம்பவுண்ட் எந்த மாதிரியான காம்பவுண்டா இருக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்றது இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான். அப்போ ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா அதோடைய பின்னோட்டு எப்படி இருக்குன்னா OH ஆல்கஹால். அப்போ இதில் முடிக்கும் போது ஐயூபேக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முடிக்கும் போது ஆல் அப்படின்னு தான் முடிக்கணும்னு சொல்லுவோம். ஆல்கஹால் அப்படின்னா ஆல் அப்படின்னு முடிக்கணும். ரெண்டாவது கீட்டோன்ஸ்னா C+O. சரிங்களா? இதை முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் அப்படின்னா 1 கீட்டோன் அப்படின்னு முடிக்கிறதுனால 1 அப்படின்னு முடிக்கணும். அடுத்த CHO ஆல்டிஹைட்ஸ் வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அது பேர் விடும்போது எப்படி முடிக்கணும், ஏல் அப்படின்னு முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே பார்த்துருந்தோம், அதே மாதிரி தான். COOH சப்போஸ் அது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருந்துச்சுன்னா இது எப்படி முடிக்கணும்னா ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஐயூபேக் நேம் விடக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு சிம்பிள் நம்ம ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம எழுதி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார்பன் வந்து 2 கார்பன் இணைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய மதிப்பு போடுறோம். இப்போ ஹைட்ரஜனோட மதிப்பு இந்த மாதிரி போடுறோம். இந்த சேர்மங்களுக்கு பேரிட சொன்னால் நம்ம ஈஸியாக விட்டுருவோம். 2 கார்பன் இருக்கனால மெத்து எத்து, அப்போ எத்துங்கிற வார்த்தை எழுதிக்கிறோம். ரெண்டாவது எல்லாமே சிங்கிள் பாண்டில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ என்னது எத்தேன் அப்படின்ட்டு பேர், ஈத்தேன் அப்படின்னு சொல்லணும். ஈத்தேன் நம்ம தமிழில் சொல்கிறோம், அப்படிதானே? அப்போ இதோடைய வாய்ப்பாடு என்ன இருக்குன்னா C2 1 2 3 4 5 6. சரிங்களா? H6 இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் குரூப்பை மட்டும் எடுத்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து உட்காந்து இந்த ஈத்தேன்ங்கிறது இன்னொரு காம்பவுண்டாகவே மாற்றிடும். ஃபங்க்ஷனல் குரூப்புங்கிறது 4ங்கிறது CBSE மோட்லையும் தமிழ்நாடு ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லையும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ளதுல இந்த 4 ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் தெரிஞ்சா போதும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 17க்கு மேலே ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. ஈத்தர் குரூப்ஸ் இருக்கலாம், இல்லை அரோமேட்டிக் குரூப்ஸ்ல ஏகப்பட்ட காம்பவுண்ட்ஸ் வந்துருக்கும். அதோடைய காம்பவுண்டோட நேச்சரே மாறும். அப்போ இந்த வினைச்செயல் தொகுதிங்கிறது இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக அந்த இடத்துல ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு OH அப்படின்னு ஒரு குரூப் வந்து இங்கே உட்காருது அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் கார்பன் 2 இருக்கு, C2 இருக்கு, ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா H5 இருக்கு, இந்த இடத்துல OH மாறுது. இது வரைக்கும் ஈத்தேன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னா 2 கார்பன் இருக்கிறதுனால எத் அப்படின்னு போட்டோம். ரெண்டாவது சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் OH அப்படிங்கிற குரூப் இருக்கிறதுனால இதுல ஆல் அப்படிங்கிறது போடணும். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன ஆயிருதுன்னா ஈத்தேன் ஆல்னு மாறிடுது. நம்ம என்ன சொல்றோம், அதை எத்தனால் அப்படின்ட்டு என்ன பண்றோம்னா சொல்றோம். அப்ப எத்தனால் அப்படிங்கிறது என்னது, ஆல்கஹால் காம்பவுண்டா மாறி. இதே மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் குரூப் எடுத்துட்டு இல்லை COOHஓ இல்லை ஆல்டிஹைட்ஸோ இல்லை கீட்டோன்ஸோ வரும்போது இந்த ஒவ்வொரு காம்பவுண்டும் தனித்துவம் வாய்ந்ததா மாறுது. அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் இது என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு தான் அந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன பண்றோம். அப்புறம் முக்கியமா IUPAC நேம் கொடுக்கக்கூடிய மெத்தடாலஜில பின்னொட்டா சேர்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த காம்பவுண்டுக்கும் பேர் எழுதுறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இப்ப கடைசியா நம்ம வந்திருக்கிறது என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பனுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல ஒரு 3 பண்புகள் எழுதியிருக்கேன். இது வந்து பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதியிருக்கேன். கடைசியில் ஒரு 3 பண்புகள் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதியிருக்கேன். இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள். முதல்ல இருக்கிறது என்னன்னா கோவலன் காம்பவுண்ட்ஸ். கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே சகப்பிணைப்பு காம்பவுண்டா மட்டும்தான் இருக்கும். சகப்பிணைப்புங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அயானிக் பாண்ட், கோவலன் பாண்ட், அதுக்கப்புறம் ஈதல் சகப்பிணைப்பு 3 இருக்கு. அதுல மிகவும் வலிமை குறைந்த பிணைப்பு என்ன அப்படின்னா அயானிக் பாண்ட். கொஞ்சம் வலிமையான பிணைப்பு தான் என்னன்னா சகப்பிணைப்பு. அந்த கோவலன் பாண்ட்ல தான் கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லுமே இருக்கு. இந்த கோவலன் காம்பவுண்ட்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா குறைந்த உருகுநிலையும் குறைந்த கொதிநிலையும் உடைய சேர்மங்களாக காணப்படும். அப்ப கார்பனுடைய சேர்மங்கள் எல்லாமே குறைந்த உருகுநிலை குறைந்த கொதிநிலையாக தான் காணப்படுது. அப்ப ரெண்டாவது ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ், அதாவது கார்பனால என்ன பண்ணும் அப்படின்னா சல்ஃபர் மற்ற அதர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நான் மெட்டல்ஸ் கூட வினைபுரிஞ்சு ஒரு ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்டை உருவாக்க முடியும். அது கார்பனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஐசோமெரிசம், மாற்றிய பண்புங்கிறது கார்பனுடைய சேர்மங்களுக்குமே ஒரு தனிச்சிறப்பான ஒரு பண்பு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இங்க ஒரு கார்பனுடைய ஒரு காம்பவுண்ட் வந்து நான் எழுதுறேன். இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இதுக்கு பேரோட சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹைட்ரஜன்,
3 இடத்துல ஹைட்ரஜன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன எழுதணும் அப்படின்னா மெத்தியத்து ப்ரோப்பு. அப்போ ப்ரோப் அப்படிங்கிறத போட்டாச்சு. சிம்பிள் வந்து ஏன்னு போடும், ப்ரொபைன். அப்போ ப்ரொபைனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா கார்பன் 3 இருக்கு, ஹைட்ரஜன் 6, 1 8 சரிங்களா. அப்போ ஹைட்ரஜன் 8 இருக்கு இந்த ப்ரொபைன். இப்போ இந்த கார்பனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டா ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல கார்பன், இங்கே ஒரு கார்பன் இருக்கு, இதுக்கு பதிலாக இந்த சைடில் இன்னொரு கார்பன் இணைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியும் இருக்கலாம், சக பிணைப்பாக இருக்காம இந்த இடத்துல இணைஞ்சிருக்கு. இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் போடுறோம், இந்த இடத்துல ஹைட்ரஜன் போட்டிருக்கோம். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கூட இருக்கலாமே. அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா எண்ணி பார்த்தோம் அப்படின்னா கார்பன் 3 தான் இருக்கு, 3 கார்பன் இருக்கு. ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா 6, 7, 8, ஹைட்ரஜன் 8. அப்போ இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேரு, இதே பேர் தான், இதுக்கும் ப்ரோபைன் இதுக்கும் ப்ரோபைன் தான் பேர். அப்போ பார்க்கறதுக்கு வேதி வாய்ப்புகள் ஒரே மாதிரி தான் இருக்கு, வேதியியல் பண்புகள் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஸ்ட்ரக்சர் தோற்றம் மட்டும் எப்படி இருக்குன்னா மாறுபட்டு இருக்கு. இந்த மாறுபட்டு இருக்கக்கூடிய இந்த பண்புக்கு பேர் தான் மாற்றிய பண்புன்னு பேர், ஐசோமெரிசம்னு பேர். அப்போ இந்த ப்ரோபைன்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். அப்போ 2 விதமாகவும் தோற்றம் அளிக்கிறதுனால ஐசோமெரிசம் சொல்லக்கூடிய மாற்றிய பண்பு இந்த கார்பனுடைய சேர்மங்களுக்கு எப்பவுமே இயல்பாக இருக்கக்கூடியதுதான் சரிங்களா. அப்போ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். அப்போ இயற்பியல் பண்புகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அடுத்தது வேதியியல் பண்புகள். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது ஆக்சிஜனுடன் வினை. கார்பன் கரி சேர்மங்களை முதல்ல நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சது எதற்காண்டி அப்படின்னா வெப்பப்படுத்துறதுக்காண்டி தான். மரத்தை எரிக்கிறமா இருக்கட்டும், இல்ல மற்ற கார்பனுடைய சேர்மம் நிலக்கரியா இருக்கட்டும், தெர்மல் பவர் ஸ்டேஷன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே கார்பனுடைய வேதியியல் பண்புகளை வச்சு தான் யூஸ் பண்றோம். ஆக்சிஜனுடன் வினை என்ன முதல்ல சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கார்பன் எடுத்துக்கிறோம். இந்த கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் இது ரெண்டுமே வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹீட் பிளஸ் லைட்ஸ். கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்குது, அடிஷனலா நமக்கு கிடைக்கிறது வெப்பம் கிடைக்குது, ஒளி ஆற்றல் கிடைக்குது. நம்ம இந்த வெப்பத்தை தான் உபயோகப்படுத்தி சமைக்கிறோம். இப்போ கார்பனுடைய காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்ட் எழுதுறோம்னா அது CH4ங்கிறது மீத்தேன்ங்கிறது கார்பனுடைய ஒரு காம்பவுண்ட் தான். அப்போ இந்த கார்பனுடைய காம்பவுண்ட் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது, ரியாக்ட் ஆகி என்ன மாறிடுது அப்படின்னா இதுலும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, பிளஸ் முக்கியமானது என்ன H2O வெளியே வருது சரிங்களா. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணால் இந்த இடத்துல 2O போட்டாச்சுன்னா இந்த இடத்துல 2 ஆயிடுது. இங்கே என்ன இருக்குன்னா ஹீட் பிளஸ் லைட் வெளியே வருது. அப்போ கார்பன் டை காம்பவுண்ட் ஆக்சிஜனுடன் வினை புரிஞ்சாலே கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் லைட் வரலாம். இப்போ மீத்தேன் எக்ஸாம்பிள் இருக்கும். இன்னொரு கார்பனுடைய ஒரு காம்பவுண்ட் எழுதுனா இப்போ C2H5OH. இப்போ நம்ம பார்த்து எத்தனால் அப்படிங்கிற சேர்மம் மருத்துவங்கள்லையும் மருத்துவமனைகளில் ஜீரண மருந்துகள்லாம் அதிகமாக உபயோகப்படுத்துறது இந்த எத்தில் ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய எத்தனால். இதில் ஐயூபேக் நேம் என்னன்னா எத்தனால், ஆனால் அதோட பொது பேர் என்ன எத்தில் ஆல்கஹால் சரிங்களா. பொது பேருங்கிறது அந்த சமுதாயத்திலோட வட்டாரத்திலையும் அவங்களுக்கு வந்து இயல்பாக கொடுக்கக்கூடிய பேர், காலங்காலமாக வச்சுக்கிட்டு இருக்கிற பேர். ஆனால் அந்த ஐயூபேக் நேம் படி இதை OH முடியறதுனால எத்தனால் அப்படிதான் ஸ்பெல் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த எத்தில் ஆல்கஹால் கூட வந்து இங்கே ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகுது, ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் H2O தான் உருவாகுது. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும், இங்கே 3 போட்டுக்கிறோம், அடுத்து என்ன பண்ணுறோம் 2 போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ 3 ஹைட்ரஜன். இந்த இடத்துல நமக்கு என்ன தான் கிடைக்குதுன்னா ஹீட் பிளஸ் லைட் தான் கிடைக்கும். அப்போ கார்பனுடைய சேர்மங்கள் எல்லாமே ஆக்சிஜனுடைய வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே தருது, பிளஸ் ஹீட் பிளஸ் லைட் கிடைக்கும் சரிங்களா. இதுதான் கார்பனுடைய ஆக்சிஜனுடன் வினை. அப்போ ரெண்டாவது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சரிங்களா. ஹைட்ரஜனுடன் என்ன வினையை ஏற்படுத்துது, அப்போ ஹைட்ரஜனோட என்ன வினையை ஏற்படுத்துதுன்னா உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா இது வந்து ஹைட்ரஜனுடன் வினையை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனை சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனா மாற்றும், நிறைவுறாத ஹைட்ரோ கார்பனை நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனாக மாற்றும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் பேர் எழுதுறேன், இதுக்கு பேர் CH2 எழுதுறோம். கார்பனோட டபுள் பாண்ட்ல இருக்குது ஹைட்ரஜன் வந்து 4 ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா 2 இது இருக்காலும் எத்து, டபுள் பாண்ட்னா ஈத்தீன். இதுக்கு பேர் என்ன ஈத்தீன் அப்படின்னு ஒரு சேர்மம். இது வந்து பெலோடியம் அப்படிங்கிறக்கூடிய ஒரு வினைவுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் இதில் அடிஷன் பண்றோம். அடிஷன் பண்ணும்போது இது என்ன மாறிடுதுன்னா CH3 சிங்கிள் பாண்ட் CH3 மாறிடுது. அப்ப சிங்கிள் பாண்ட்ல ஈத்தீன்ங்கிற சேர்மம் என்ன மாறிடுதுன்னா ஈத்தேன் அப்படின்னு ஒரு சேர்மமா மாறுது. அப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் ஏற்றம் செய்யும் பொழுது கார்பனுடைய சேர்மங்கள் அன்சாச்சுரேட்டட்ங்கிற ஸ்டேட்ல இருந்து என்ன மாறுதுன்னா சேச்சுரேட்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்ப ரெண்டாவது பண்பு இது பார்த்தாச்சு. மூணாவது வித் சோடியம். சில சேர்மங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், அதாவது ஆல்கஹால் சேர்மங்கள். இப்போ இந்த CH3 CH2OH இதுக்கு பேர் எத்தனால் சொல்லியிருந்தோம். இது இப்படிதான் எழுதணும்னு கேட்டால் போன தடவை எழுதும்போது C2H5OH நம்ம எழுதலாம், எப்படின்னா எழுதலாம். இந்த கார்பனுடைய பண்பு இதுலையும் பார்த்தீங்கன்னா 2 கார்பனா எழுதியிருக்கும், 5 ஹைட்ரஜன் பிரிச்சு எழுதியிருக்கும். அப்படிங்கும்போது இந்த சேர்மம் இந்த எத்தனால் அப்படிங்கக்கூடிய சேர்மத்தோட இப்போ சோடியம் அப்படிங்கக்கூடிய ஒரு மெட்டல் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு வெளியே என்ன வருதுன்னா ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடுது. அப்போ ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய சேர்மம் எழுதுனா CH3 CH2ONA. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும், 2CH3 போட்டாச்சு, இந்த இடத்துல 2Na போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எப்பவுமே வெளியே என்ன சேர்மத்தை தருதுன்னா ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணுதுன்னா வெளியே தருது. அப்போ கார்பனுடைய கடைசி பண்பு என்னன்னா சோடியத்துடன் வினை புரியும் போது கார்பனுடைய ஒரு காம்பவுண்ட் ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணுது
வெளியே தருது. இதுதான் கார்பனை பற்றியுள்ள அடிப்படையான பண்புகள். கார்பனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, கார்பனுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கார்பனுடைய 2 சேர்மங்கள் எத்தனால் மற்றும் அசிடிக் ஆசிட், இந்த ரெண்டையுமே பிரிச்செடுக்கக்கூடிய மெத்தட் எப்படி இருக்கு, இதோடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு, இதோடைய அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.